அடுத்த நாவலூரை சேர்ந்த 105 வயதான கண்ணம்மா பாட்டிக்கு மாமல்லபுரத்தில் 62 பேரக்குழந்தைகளுடன் நடந்த அட்டகாசமான பிறந்தநாள் கொண்டாட்டம்தான் இது. கண்ணம்மா பாட்டிக்கு 5 மகள்கள் உள்ளனர். மகள் வழி பேரன்கள், பேத்திகள் உள்ளிட்ட 5 தலைமுறையினர் பாட்டியை பல்லக்கில் வைத்து டிஜே இசையுடன் தூக்கிச் சென்றனர். அப்போது உறவினர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்லக்கின் கீழ் பேரக்குழந்தைகள் நடனமாடிய நிலையில் நோனோ எனக்கு வயசே ஆகல என்பது போல பாட்டி பல்லக்கில் அமர்ந்தபடி நடனமாடியது பலரையும் வியக்க வைத்தது. பேரக்குழந்தைகளுடன் சேர்ந்து 5 கிலோ கேக் வெட்டப்பட்டது. அப்போது கேக்கை தனது முறைப்பையனை தேடிச் சென்று ஊட்டிய பாட்டியின் லூட்டி அனைவரையும் சிரிக்க வைத்தது. எங்களுடைய குடும்பத்தின் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சிக்குரிய இந்த விழாவிலே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு மேல் உறவினர்களும் நண்பர்களும் சேர்ந்து இந்த விழாவை எடுக்கிறோம். இந்த மகிழ்ச்சியான தருணத்திலே எங்கள் பாட்டியைப் போல அனைவரும் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம். கண்ணம்மாவின் விழுதுகள் என்று பேரக்குழந்தைகள் தங்கள் ரேகைகளை வைத்ததுடன் பாட்டியுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நல்ல நினைவுகளை எடுத்துச் சென்றனர். பெரம்பலூர் அருகே தலித் இளைஞர் வெட்டி கொல்லப்பட்டதால் உறவினர்கள் நடத்திய 6 மணி நேர போராட்டம் முடிவுக்கு வந்தது. கைகளத்தூர் காந்திநகரை சேர்ந்த தலித் இளைஞரும் அதே கிராமத்தை சேர்ந்த மாற்று சமூக இளைஞரான தேவேந்திரனும் அருண் என்பவரிடம் நெல் அறுவடை இயந்திர ஓட்டுநர்களாக பணியாற்றியுள்ளனர். ஓட்டுநர்கள் இருவருக்கும் இடையே கடந்த சில நாட்களாக கருத்து வேறுபாடு இருந்த நிலையில் மணிகண்டன் அதே ஊரில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து அருணின் வயலில் வைத்து சமாதானம் பேச தலைமை காவலர் ஸ்ரீதர் இரு தரப்பையும் அழைத்துள்ளார். சமாதானம் பேசச் சென்ற மணிகண்டனை தேவேந்திரன் வெட்டி கொன்றதாக தெரிகிறது. இதையடுத்து தேவேந்திரனை கிராம மக்கள் காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். உயிரிழந்த மணிகண்டனின் உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதுடன் கற்களை வீசியும் மறியல் போராட்டமும் நடத்தினர். மணிகண்டனோட ரிலேட்டிவ் சைட்ல இருந்து இன்னும் 2 பேருக்கு மேலே சந்தேகம் சொல்றாங்க, அலிகேஷன் சொல்றாங்க. அதில் ஒருத்தர் கிரேட் 1 பிசி ஒன்று ஸ்ரீதர் ப்ளஸ் ஒரு அருண் இங்கே லோக்கல் ஒரு ஆள். அந்த 2 பேருக்கு மேலே அலிகேஷன் சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக நம்ம விசாரணை போயிட்டுருக்கு. விசாரணையில் என்ன வருது அதை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை அதிகாரிகள் நடத்திய சமாதான பேச்சுவார்த்தையில் உயிரிழந்தவரின் உறவினர்கள் 6 மணி நேர போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். கொலை தொடர்பாக முறையாக விசாரிக்கப்படும் என்றும் பெரம்பலூர் எஸ்பி ஆதர்ஷ் பசேரா கூறியுள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31ஆம் தேதி குடியரசுத் தலைவர் உரையுடன் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2025 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். நடப்பாண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஏப்ரல் 4ஆம் தேதி வரை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் 2 பிரிவுகளாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறுகிறது. ஜனவரி 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரை முதற்கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடரும், மார்ச் 10ஆம் தேதி 2வது கட்ட பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி ஏப்ரல் 4ஆம் தேதி நிறைவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 27 அமர்வுகளாக நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்கும் விழாவில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, ரிலையன்ஸ் அறக்கட்டளை தலைவர் நீட்டா அம்பானி ஆகியோர் பங்கேற்கின்றனர். அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற ட்ரம்ப் நாளை மறுதினம் பதவியேற்றுக் கொள்கிறார். பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக முகேஷ் அம்பானி, நீட்டா அம்பானி தம்பதி இன்று வாஷிங்டன் செல்கின்றனர். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து நடைபெறும் அமைச்சரவை வரவேற்பு நிகழ்ச்சி மற்றும் துணை அதிபரின் விருந்தில் இருவரும் கலந்து கொள்கின்றனர். முன்னதாக பதவியேற்பு விழாவிற்கு முன்பு அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்புடன் முகேஷ் அம்பானி மற்றும் நீட்டா அம்பானி கேண்டில் நைட் டின்னர் விருந்தில் கலந்து கொள்கின்றனர். தொடர்ந்து துணை அதிபர் ஜேடி வென்ஸ் மற்றும் அவரது மனைவி உஷா வென்ஸ் ஆகியோரை சந்திக்கின்றனர். ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் எலான் மஸ்க், அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ், மெட்டா தலைவர் மார்க் ஜுகர்பர்க் உள்ளிட்டோர் கலந்து கொள்கின்றனர். இந்திய அரசு தரப்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்கிறார். அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டின் விளைவாக மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்பில் அருந்ததியர் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ச்சியாக உயர்ந்து வருவதாக ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கை விடுத்துள்ள அவர், பட்டியலின மக்களிடையே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த அருந்ததியர் சமூக மக்களுக்கு 3 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை 2009ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி வழங்கியதாகவும், இதனால் உயர்கல்வியில் இன்று அவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தி இந்து ஆங்கில நாளிதழில் வெளிவந்த செய்தி கட்டுரையை மேற்கோள் காட்டியுள்ள அமைச்சர் மதிவேந்தன், 2018-2019ஆம் ஆண்டில்
MBBS மருத்துவ படிப்பு சேர்க்கையில் 107 இடங்கள் அருந்ததியர் மாணவர்களுக்கு கிடைத்திருந்ததாகவும் 2023-2024 ஆண்டு திமுக ஆட்சியில் 193 அருந்ததிய சமூக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்ததாகவும் கூறியுள்ளார். பொறியியல் படிப்புகளில் 2016-2017 ஆண்டு அதிமுக ஆட்சியில் வெறும் 8.7 விழுக்காடு அளவில்தான் அருந்ததியர் பிரிவு மாணவர்கள் பயன்பெற்று வந்ததாகவும் 2023-2024 ஆண்டில் 16 விழுக்காடு அருந்ததியர் பிரிவு மாணவர்கள் பயனடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பள்ளத்தில் கிடப்போரை படிகளில் ஏற்றி வைத்திருக்கிறோம் என்ற பெருமிதத்தோடு திராவிட மாடல் அரசு செயல்படுவதாகவும் அமைச்சர் மதிவேந்தன் பெருமிதம் தெரிவித்துள்ளார்.